மலேசிய இந்தியர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தமிழ் மொழியை அரியணை அமர்த்திய திரு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு இன்று 105வது பிறந்த நாள். இந்த இனிய நாளை மலேசிய இந்தியர் காங்கிரஸ் வாஞ்சையுடன் நினைவு கூர்வதில் மகிழ்ச்சி அடைகிறது என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். செல்வந்தராக அரசியலில் ஈடுபட்டு இந்திய சமுதாய மேம்பாடு, கல்வி வளர்ச்சி, தமிழ் பிள்ளைகள், ஆன்மீக தளங்கள் என்றெல்லாம் கைவசம் இருந்த பொருட்களை இழந்து அரசியல் அரங்கிலிருந்து ஒதுங்கிய ஒரே மலேசிய இந்திய தலைவர் வி.தி. சம்பந்தனார் தான். சுதந்திர மலேசியாவின் ஆட்சி தலைமை இருக்கையிலும் அமர்ந்து பெருமை சேர்த்த சம்பந்தன் பேராக் மாநிலத்தின் சுங்கை சிப்புட் நகரில் வீராசாமி செங்கம்மாள் இணையரின் 2வது மகனாக தோன்றியவர். இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதன் வழி தன் அரசியல் பயணத்தை தொடங்கிய சம்பந்தன் சுங்கை சிப்புட் நகரில் சொந்த செலவில் தமிழ் பள்ளியை நிறுவினார். மாயிகா வரலாற்றில் சொந்தமாக தமிழ் பள்ளியை கட்டிய தலைவர் சம்பந்தனார். நாட்டின் விடுதலைக்கான ஒப்பந்தத்தில் மலேசிய இந்திய சமுதாயத்தை பிரதிநிதித்து பிரிட்டனுக்கு வேட்டி சட்டையுடன் சென்று கையொப்பமிட்ட சம்பந்தன் தன் வாழ்க்கையில் அரசியல் உச்சத்தை தொட்ட போதும் கூட எளிமையின் சின்னமாக விளங்கினார். நாடு விடுதலை பெற்ற பின்னர் தோட்ட துண்டாடல், வேலைவாய்ப்பு பிரச்சனையை எதிர்கொண்ட மலையக தமிழர்களுக்கு உதவும் பொருட்டு தோட்டங்களை வாங்க முன்வந்த சம்பந்தன் அவரது அந்த முயற்சியின் வடிவம்தான் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம். அச்சங்கத்தின் தலைமையக கட்டிடம்தான் சம்பந்தன் மாளிகை. மலேசிய தமிழர்களுக்கு தன் அரசியல் பயணத்தில் எவருக்கும் தீங்கிழைக்காத, சுயநலம் பாராத, அப்பழுக்கற்ற பாதையை கொண்டிருந்த உன்னத தலைவர் சம்பந்தனார் என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் புகழாரம் சூட்டினார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பிறந்தது முதல் கண்கள் மூடாமல் நம்மை பாதுகாத்து வளர்க்கும் தெய்வம் தாய் என்றால், நமக்கு வழிகாட்டியாயிருந்து நமக்கான தேவைகளை கண்டறிந்து அதை நிறைவேற்ற வாழ்நாளெல்லாம் அயராது பாடுபடும் இன்னொரு தெய்வம் நமது தந்தை என்று மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தந்தையர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். தந்தையருக்கான சிறப்பு தினத்தில் அனைவருக்கும் முதலில் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர், தங்களின் வாழ்நாளெல்லாம் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளின் நலன்களுக்காகவும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் தந்தையர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். நம்மீது தந்தையர்கள் அளவிட முடியாத அன்பு செலுத்தினாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கண்டிப்புடன் நம்மை அவர்கள் வளர்ப்பதற்கு காரணங்களும் உண்டு. தங்களின் பிள்ளைகள் வழி தவறி போய்விடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையும், தன்னை விட தனது பிள்ளைகள் வாழ்வில் பன்மடங்கு முன்னேறி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணமும் தான் தந்தையர் நம்மீது கண்டிப்பை காட்டுவதற்கான காரணங்களாகும். இதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தந்தையரும் இந்த நேரத்தில் தங்களின் பிள்ளைகளின் அடுத்த கட்ட கல்வி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முடிவெடுப்பதில் தங்களின் நேரத்தையும் சிந்தனையையும் செலவிட்டுக் கொண்டிருப்பார்கள் என நம்புகிறேன். SPM தேர்வுகளில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட கல்வி பாதையை காட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் இந்திய சமூகத்தின் தந்தையருக்கு மாயிகாவின் மூலமும் MIED எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மூலமும் எங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்க நாங்கள் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற உறுதிமொழியையும் இந்த வேளையில் வழங்க விரும்புவதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 2024ஆம் ஆண்டில் உலகில் அதிக அமைதியான நாடுகளின் குறியீட்டில் 9 இடங்களில் உயர்ந்து தற்போது மலேசியா 10வது இடத்தை பெற்றுள்ளது. உலகளாவிய நிலையில் அமைதி நிலை சராசரி 0.56 விழுக்காடு வீழ்ச்சி அடைந்து தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான கழகம் 2024ஆம் ஆண்டின் உலகளாவிய அமைதி குறியீடு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அந்த குறியீட்டில் மலேசியா 19வது இடத்தில் இருந்தது. அண்டை நாடான சிங்கப்பூர் உலகில் அதிக அமைதியான நாடுகளின் பட்டியலில் 5வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்தோனேசியா 48வது இடத்திலும், லாவோஸ் 49வது இடத்திலும், கம்போடியா 70வது இடத்திலும் மற்றும் தாய்லாந்து 75வது இடத்திலும் உள்ளன. ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் அதிக அமைதியான நாடுகளின் பட்டியலில் மலேசியா 3வது இடத்திலும், நியூசிலாந்து முதல் இடத்திலும், சிங்கப்பூர் 2வது இடத்திலும் இடம்பெற்றுள்ளன.
உலகின் மிக அமைதியான நாடுகளின் பட்டியலில் ஐஸ்லாந்து முதல் இடத்திலும், 2வது இடத்தில் அயர்லாந்தும், ஆஸ்திரேலியா 3வது இடத்திலும், நியூசிலாந்து 4வது இடத்திலும், சிங்கப்பூர் 5வது இடத்திலும் உள்ளன. மலேசிய பிரதிநிதிகள் மதிப்புமிக்க அனைத்துலக சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று உயரிய விருதுகளுடன் தாயகம் திரும்புவதை நாம் அடிக்கடி பார்ப்பதில்லை. ஆனால் ஜோஹரில் உள்ள அறுவை சிகிச்சை மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ரேஷ்மா பிரகாஷ் 2 முக்கிய விருதுகளை வென்று மலேசியாவுக்கு பெருமை தேடித் தந்துள்ளார். ஹெர்மாண்ட் மிசஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் 2024 போட்டியின் இறுதிச் சுற்றில் மிசஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் வாட்டர் 2024 மற்றும் மிசஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் சவுத் ஏசியா 2024 என முடிசூட்டப்பட்டார். அண்மையில் ஐக்கிய அரபு சிற்றரசு துபாயில் நடைபெற்ற உலகளாவிய ஹெர்மாண்ட் மிசஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் 2024 போட்டியின் இறுதிச் சுற்றில் மிசஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் வாட்டர் 2024 மற்றும் மிசஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் சவுத் ஏசியா 2024 என 2 விருதுகளை அவர் முடிசூடினார். ஜோஹர் சுகாமாட்டைச் சேர்ந்த 3 குழந்தைகளின் தாயான ரேஷ்மா அந்த போட்டியில் மிசஸ் எலிகன் துணை விருதையும் வென்றார். பினாங்கு ரேலாவிலுள்ள அடுக்ககத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட மகனால் கத்தியால் குத்தப்பட்ட 67 வயது பெண்மணி ஒருவர் மரணமடைந்தார். குடும்பத்தின் கடைசி மகனான அந்த சந்தேக பேர்வழி நேற்று மாலை மணி 5 அளவில் மேற்கொண்ட அந்த செயல் குறித்து தனது சகோதரனிடம் தொலைபேசி மூலம் தெரிவித்ததாக பினாங்கு தீமோர் லாவட் போலீஸ் தலைவர் ACP ரஸ்லாம் அப்துல் ஹமீத் கூறினார். அந்த நபரின் சகோதரர் இச்சம்பவம் குறித்து மேல் நடவடிக்கைக்காக போலீசுக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து 56 வயது சந்தேக பேர்வழி அவனது வீட்டில் கைது செய்யப்பட்டான். அந்த நபர் வாரத்திற்கு 3 முறை மட்டுமே தனது தாயாரின் வீட்டிற்கு சென்று தங்கி வந்ததாகவும் இதர நாட்களில் பத்து மாவுங்கில் உள்ள தனது மூத்த மகனின் வீட்டில் இருந்து வந்துள்ளான். இதற்கு முன் பத்து மாவுங்கில் தங்கியிருந்த அவனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கொலை செய்யப் போவதாக மிரட்டி வந்ததோடு கடந்த ஆண்டு ஜலான் பேராவில் மனநல மருத்துவ வார்டில் தங்கி சிகிச்சை பெற்று வந்ததாகவும் ரஸ்லாம் கூறினார். தண்டனை சட்டத்தின் 302வது விதியின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஜப்பானில் கோவிட் கால கட்டுப்பாடுகளை தளர்த்திய பிறகு 48 மணி நேரத்திற்குள் மக்களை கொல்லக்கூடிய அரிய சதை உண்ணும் பாக்டீரியா மூலம் ஏற்படும் நோய் பரவி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்ட்ரெப்டோகோக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் நோய்க்குறியின் எண்ணிக்கை இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதியுடன் ஜப்பானில் 977 எட்டியது. கடந்த ஆண்டு அந்த பாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 941 பதிவாகியது. கடந்த ஆண்டு பதிவான கிருமிகளின் எண்ணிக்கையை விட இவ்வாண்டு இது அதிகரித்து இருப்பதாக ஜப்பானிய தேசிய தொற்று நோய்களின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குரூப் A ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பொதுவாக ஸ்ட்ரெப் தொண்டை என்று அழைக்கப்படும் கிருமி குழந்தைகளின் தொண்டையில் வீக்கத்தை ஏற்படுத்தி வலியை ஏற்படுத்துகிறது. ஆனால் சில வகையான பாக்டீரியாக்கள் மூட்டு வலி மற்றும் வீக்கம், காய்ச்சல், குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளிட்ட அறிகுறிகளை விரைவாக உருவாக்குகிறது. இதனால் சுவாச பிரச்சனைகள், உடல் உறுப்பு செயலிழப்பு போன்றவை ஏற்பட்டு மரணத்தையும் விளைவிக்கின்றது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 48 மணி நேரத்திற்குள் மரணம் ஏற்படுவதாக டோக்கியோ மகளிர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் தொற்று கிருமிகளுக்கான பேராசிரியர் கென் கிக்குச்சி தெரிவித்திருக்கிறார்.
நோயாளிகளுக்கு காலையில் அவர்களின் பாதங்களில் வீக்கம் காணப்பட்டவுடன் பிற்பகலுக்குள் கால் முட்டி பகுதிக்கு விரிவடைந்து 48 மணி நேரத்திற்குள் மரணத்தை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதர நாடுகளிலும் அண்மைய காலமாக இந்த நோய் கிருமி பரவியுள்ளது. 2022ஆம் ஆண்டில் குறைந்தது 5 ஐரோப்பிய நாடுகளில் இந்த நோய் கிருமி பரவியதாக உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பலருக்கு சொந்தமான சேமிப்பு கணக்கிலிருந்து 24.2 மில்லியன் ரிங்கிட் காணாமல் போனதைத் தொடர்ந்து சபா கோத்தா கினபாலுவைச் சேர்ந்த 38 வயது வங்கி ஊழியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இம்மாத தொடக்கத்தில் மொத்தம் 24.2 மில்லியன் ரிங்கிட் காணாமல் போனது தொடர்பில் ஸ்லாங்கூர் பத்தாலிங் ஜெயாவில் 4 புகார்கள் கிடைக்கப்பெற்றதாக புகிட் அமான் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் ரம்லி யூசுப் தெரிவித்திருக்கிறார். வங்கியின் பல்வேறு சேமிப்பு கணக்கிலிருந்து சந்தேகத்துக்குரிய வகையில் கோத்தா கினபாலுவில் பணம் மீட்கப்பட்டது தொடர்பில் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் மற்றும் வங்கி ஊழியரும் போலீசில் புகார் செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்த தகவல் எதனையும் தாங்கள் அறிந்திருக்கவில்லை என வங்கி கணக்கு வைத்திருப்போர் தெரிவித்துள்ளனர். அதோடு பண மீட்பு நடவடிக்கைக்காக தாங்கள் கோத்தா கினபாலுவுக்கும் செல்லவில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். ஜூன் 13ஆம் தேதியன்று கோத்தா கினபாலுவில் 38 வயதுடைய சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டதோடு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ரம்லி யூசுப் தெரிவித்தார். வங்கியில் பணிபுரியும் ஊழியர்களில் சிலர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் வங்கியின் உள்ளே இருந்து அவர்கள் மட்டுமே பணத்தை மீட்க முடியும் என்றும் அவர் விவரித்தார். கை தொலைபேசிகள், சிம் கார்டுகள், பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த 8 ஏடிஎம் கார்டுகள், 4400 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் மடிக்கணினி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ரம்லி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருக்கின்றார்.